வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேன்குழல் முறுக்கு எப்படி ஈஸியாகவும் சுலபமாகவும் நம்ம சுவையாகவும் செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த தேன்குழல் முறுக்கு வந்து நம்மளுடைய ஃபெஸ்டிவலோட ஊறிப்போன ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் இது. ஸோ எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே நம்ம வந்து தேன்குழல் முறுக்கு வச்சுருப்போம். ஒரு கல்யாண சீர்வரிசைனா ஒரு சிலருக்கு அது பழக்கமாகவே இருக்குது. தேன்குழல் முறுக்கு வந்து கல்யாண சீர்வரிசையில் கொடுக்குறதாகவும், இப்போ இதை வந்து நம்ம வெறும் ஸ்நாக் ரெசிப்பியாக மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, தயிர் சாதத்துக்கு கூட இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மழை காலத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம காய் வாங்க முடியல, செய்ய முடியல, ஒரு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா கூட இதை செஞ்சு வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சோன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்ஸ் எதாவது செஞ்சோன்னா மேலே டாப்பிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரசத்தில் முறுக்கு போட்டு சாப்பிட்டிங்கனாலும் அதுவும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தேன்குழல் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். இது பதப்படுத்தி வீட்டிலே அரைச்ச மாவு பச்சரிசி. மாவு பச்சரிசி 1 கிலோ வாங்கிட்டு நம்ம வீட்டிலே வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல வெயிலில் ஒரு 4 மணி நேரம் காய வச்சுட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் அந்த மாவு வந்து கெட்டு போகாது. அது அரைச்ச உடனே வறுத்து நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 கப்பு மாவு பச்சரிசி, எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டில் 1/4 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு மாவு. உளுத்தம்பருப்பு மாவு வந்து நம்ம உளுத்தம்பருப்பு மாவு வானலிலே வந்து கொஞ்சம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு அதை மிக்சியில் பொடி பண்ணாலும் ஓகே. இந்த மாவு அரைக்கும் போது இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டு வச்சுட்டாலும் நம்ம வந்து மற்ற விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது வந்து 1 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு உளுத்தம் மாவு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு லைட்டாக வானொலி சூடாக இருக்கும் போதே அதை வறுத்து நம்ம மிக்சிலேயே பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே ஜலிச்ச மாவு தான். ஒரு தடவையும் நான் ஜலிச்சிடுறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கும் ஜீரணத்துக்கும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம வந்து கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க மாவு பேசியத்துக்கு. ஸோ இப்போது இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இது ஜலிக்கிறதுக்கு வந்து மாவு போட்டுடலாம். இதை 1 கப் அரிசி மாவு, 1/4 கப்பு உளுத்த மாவு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜலிச்சிடலாம். மாவு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம ஜலிக்கிறது அதை. ஸோ இப்போ இதில் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கண்டிப்பாக தேவை, பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ அது அவங்க ஆப்ஷனல். இது கூட ஓமம் வேணாலும் ஓமமும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு வாட்டி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா மாவும் சேர்ந்த மாதிரி. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் மாவு பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது. ஸோ இப்போ நம்ம நல்ல மாவு வந்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. ஸோ இப்படி பாருங்கள், இப்படி அழுத்தினா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நமக்கு சாஃப்டாக முறுக்கு வேணும். இந்த முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இது வந்து 4:1 ரேஷியோ. 4 கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 பங்கு வந்து உளுத்த மாவு சேர்க்கணும். இதே வந்து சாஃப்டாக முறுக்கு வேணும்னா 3 பங்கு அரிசி எடுத்திங்கன்னா 1 பங்கு வந்து நம்ம சேர்க்கணும், 1 பங்கு வந்து உளுத்த மாவு சேர்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் முறுக்கு வேணும். முறுமுறுன்னு வேணும்னா 4:1 ரேஷியோ. சாஃப்டாக வேணும்னா 3:1 ரேஷியோ நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு கன்சிஸ்டன்சியை நீங்கள் அதிகம் பண்ண வந்து மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் ஆகிடும். அது இல்லாமல் முறுக்கு வந்து நிறைய
ரஃப்பாகவும் ஆகிடும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக. ஸோ 4:1 கரெக்டான ரேஷியோ. இல்லை கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களுக்கு கொடுக்கணுன்னா 3:1 கொடுத்திங்கன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு 4:1 கரெக்டான க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறதா இருந்தால் நம்ம இதை மாவு வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இதை பிரித்து எடுத்துகிட்டு நிறைய போர்ஷனாக நீங்கள் செய்கிறீங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். நிறைய போர்ஷனில் செய்கிறீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணி விடுறது மட்டும் அப்பப்போ பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஈர துணியை போட்டு ஒரு சாஃப்ட் கிளாத்தில் இப்படி மூடி வச்சுருங்க. தேன்குழுக்கு இந்த 3 அச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அச்சு மாவில் அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இது போட்டிங்கன்னா தான் நல்லா தின்னாக மெலிசாக வரும் முறுக்கு. ஸோ இப்போ இதை போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை லைட்டாக இதில் எண்ணெய் போட்டு நல்லா நம்ம தடவி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக மாவு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் எண்ணெயும் காய வச்சுட்டேன். எண்ணெயும் இதுக்கு நடுவில் காஞ்சிட்ருக்கு. இந்த கரண்டி இப்படி விட்டு எடுத்துக்கலாம். மாவு இந்த முறுக்கச்சில் போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கச்சில் போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக பிழியறதா இருந்தாலும் பண்ணலாம். இன்கேஸ் பிகினஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து கவுத்துட்டு இது மேலேயும் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்றதுக்கு ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து விடுவோம் உள்ள. ஸோ இப்போ இது போட்டோன்னா மேலே வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற முறுக்கெல்லாம் போட்டு எடுத்துடலாம். முறுக்குக்கு வந்து மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம வெள்ளையாக போட்ட முறுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க. சின்ன கடாயில் யூஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு வந்து எண்ணெய் மிச்சமாகும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ஆன உடனே திருப்ப வேண்டாம், அது கொஞ்சம் ஓரமாகவே இருக்குது. ஸோ அப்போ அடுத்த முறுக்கை இதில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய் பதம் இந்த நீர்ப்பதம்லாம் கோத்து இருக்கு இல்லையா, அந்த நீர்ப்பதம் வந்து அடங்குற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சிங்கன்னா நல்லா முறுக்கு வந்து வெள்ளையாக கிடைக்கும். அதே போல் தணலும் வந்து மிதமான தணலாக இருக்கணும். இல்லைனா முறுக்கு போட்ட உடனே ப்ரௌன் கலருக்கு மாறிடும். தேன்குழலுக்கு வந்து எப்பவுமே வந்து நமக்கு அந்த ஒயிட் கலரில் இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். இதுக்கு எவ்வளோ பொங்குது பாருங்கள், இது தண்ணி இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு இதுவாக போட்டு நம்ம எடுத்துடலாம். இது ஸோ இப்போ இந்த முறுக்கு பாருங்கள் நல்லா அந்த ஈரப்பதம் போய் நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இப்படி ஓரம் தள்ளிட்டு அடுத்த முறுக்கும் நம்ம இதில் விட்டுடலாம். இதை எடுத்து இப்படி கையிலையும் வந்து மெல்லமாக அப்படி விட்டு. ஸோ இப்போ இது ரெண்டாவது முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ இது செகண்ட் பேட்ச் போட்டாச்சு. செகண்ட் பேட்சும் நல்லா வெந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸ் வருது. அந்த பபுள்ஸ் அடங்கட்டும். அதுக்குள்ளே ஃபஸ்ட் பேட்ச் ஒரு 4 முறுக்கு எடுத்து வச்சாச்சு. நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் போதே வந்து நல்லா அந்த ஈர துணியில் போட்டு எப்போவுமே மூடி வைங்க. அதுக்கு அடுத்த பேட்ச் வந்து இதெல்லாம் அடுத்த செட்டு போடுறதுக்கு எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. நம்ம 1 by 1 இதை எடுத்து அதில் போட்டு அதை எடுத்து இதில் போட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸாக இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த முறுக்கை செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். தண்ணி மட்டும் எப்போவுமே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் போதும். மாவு நல்லா பதப்படுத்தி எடுத்த மாவாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும் முறுக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி பொடிச்சு கொடுத்துட்டா கூட நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லேயும் நம்ம இது கொடுத்து அனுப்பலாம். ஸோ சுலபமாக வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.